Morning students, last video we studied about s orbitals, about the shapes. So here see the picture, 1s orbital, 2s orbital and 3s orbitals. So 1s orbitals la nodal plane எப்படி இருக்கு? ஸோ நோட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ நோடுன்றது சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி வந்து எலக்ட்ரான்ஸை சுற்றி வரும். அந்த ஆர்பிட்டு, அதை ஆர்பிட்டுன்னு சொல்லலாம், அல்லது வந்து ஷெல்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஷெல்ஸில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றி வரும். அப்படி சுற்றி வரும்போது ஸோ அந்த பாதைக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்பிட் ஆர் ஷெல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது 4 ஷெல்ஸ் KLMN. ஸோ இந்த ஃபோர் ஷெல்ஸில் சப்ஷெல்லில் தான் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நோட்னா என்னன்னு நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன். ஸோ நோட்னா ஃபஸ்ட்டு ஆர்பிட், அதாவது ஃபஸ்ட்டு ஷெல்லுக்கும் எலக்ட்ரான் சுற்றி வர பாதைக்கும் நியூக்ளியஸ்க்கும் இருக்கிற in between the space, அதாவது நியூக்ளியஸை சுற்றி வர ஆர்பிட் வந்து பக்கத்தில் அந்த in between the space தான் வந்து நோடுன்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், ரெண்டுத்துக்கு நடுவில் இங்கே ஏர் மார்க் கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ அந்த ஒயிட் கலர் இருக்கிற ஸ்பேஸ் தான் வந்து நோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வந்து அங்கே வந்து எலக்ட்ரான் சுற்றி வராத பாதைக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் தான் நோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து எலக்ட்ரான்ஸ் எங்கே சுற்றி வருது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் சப்ஷெல்லில் நம்ம வந்து 1s ஆர்பிட்டால், 2s ஆர்பிட்டால், 3s ஆர்பிட்டால்ஸ். ஸோ ஒவ்வொரு சப்ஷெல்லையும் வந்து SPDF4 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. இது வந்து சப்ஷெல். ஒவ்வொரு சப்ஷெல்லையும் எப்படி வந்து எலக்ட்ரான் சுற்றுது, அது எந்த சைடில் சுற்றுது அப்படின்றதான் பார்க்குறது. அதுக்கு வந்து XYZன்ற 3 பிளேன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நோடல் பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து எத்தனை ஓரியன்டேஷன் அப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ XYZ. ஸோ இதில் வந்து s ஆர்பிட்டால்ஸ், 2s ஆர்பிட்டால்ஸ், 3s ஆர்பிட்டால்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து சப்ஷெல்லில் ஃபில் ஆகும். தென் வந்து p ஆர்பிட்டால்ஸில் வந்து L is equal to 1, அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் L is equal to 1 and corresponding m values are -1, 0 and +1. So the angular distribution function are quite complex and are not discussed here. ஸோ இங்கே வந்து ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து குவாய்ட்டாக இருக்குது, அதை வந்து அதை பற்றி டிஸ்கஸும் பண்ணல. த ஷேப் ஆஃப் p ஆர்பிட்டால்ஸ் வந்து ஃபிகர் 2.8 பார்க்க சொல்லுவாங்க, உங்கள் புக்கில் இருக்குது, நெக்ஸ்ட்டு பேஜில் அது இருக்குது. ஸோ the 3 different m values indicates that there are 3 different orientation possible. ஸோ இப்போ -1, 0, +1 இருக்கு இல்லையா. ஸோ 3 ஓரியன்டேஷன் வந்து பாசிபிளாக இருக்குது p ஆர்பிட்டால்ஸில். அதில் வந்து px, py, pz அப்படின்னு ஆர்பிட்டால்ஸ் வந்து டிசைன் பண்ணி the angular distribution for these orbitals நம்ம வந்து லோப்ஸ் எப்படி இருக்குது along the x axis, y axis and z axis, இந்த 3 ஆக்சஸ்லையும் எப்படி வந்து நோடல் பிளேன் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நோடல் பிளேன் YZ, நோடல் பிளேன் XZ, நோடல் பிளேன் PZ. ஸோ 2px, 2py, 2pz அதுதான் வந்து இங்கே s ஆர்பிட்டால்ஸில் 1s, 2s, 3s ஆர்பிட்டல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, எனர்ஜி லெவல், எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி லெவல். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி லெவல் எந்த பிளேனில் வந்து ரொட்டேட் ஆகுது, அதுக்கு வந்து 3 ஆங்கிள்ஸ் XYZ கூட 2px, 2py, 2pz அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்தும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அ ஷேப் ஆஃப் 2 ஆர்பிட்டல்ஸ். நெக்ஸ்ட் வந்து d ஆர்பிட்டல்ஸில் வந்து L is equal to 1. ஸோ இப்போ வந்து p ஆர்பிட்டல்ஸில் வந்து L is equal to 1 பார்த்தோம். அதுமாதிரி இங்கே வந்து d ஆர்பிட்டல்ஸில் L is equal to, and the corresponding m values are -2, -1, -1, 0, +1, +2. ஸோ வந்து நம்ம வந்து p ஆர்பிட்டல்ஸில் -1, 0, and +1 பார்த்தீங்க. அதே மாதிரி இங்கே வந்து வேல்யூ வந்து எல்லோட வேல்யூ சேஞ்ச் ஆகும், எம்மோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ -2, -1, 0, +1, +2. ஸோ அதாவது இதில் வந்து 5 ஓரியன்டேஷன். ஸோ p ஆர்பிட்டாலில் 3 ஓரியன்டேஷன், d ஆர்பிட்டல்ஸில் 5 ஓரியன்டேஷன். ஸோ s ஆர்பிட்டலில் 2 ஓரியன்டேஷன்ஸ் தான். ஸோ the shape of d orbitals look like a clover leaf. So the 5 m values give rise to 5 d orbitals namely. So 5 d orbitals, அதுக்கு நேம் வந்து dxy, dyz and dzx. ஸோ நீங்கள் மேக்ஸில் இந்த ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் dx² - y²
and dz square. So the 3d orbitals, இப்போ p ஆர்பிட்டல்ஸ்க்கு வந்து எப்படி 2p அப்படின்னு கொடுத்தோமோ அது மாதிரி இங்கே வந்து d ஆர்பிட்டல்ஸ்க்கு 3d orbitals contain 2 nodal planes. So nodal planes வந்து 3 nodal planes. First one வந்து என்னன்னு நம்ம பார்த்தோம், dxy. Second one dyz. Third one வந்து dzx. ஸோ அதே மாதிரி தான் இங்கே dxy and 3dxy and 3dyz. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோடல் பிளேன் வந்து 3dx z and 3dx square minus y square. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா அந்த நோடல் பிளேன் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 3dz square. This is the shape of d orbitals. Then வந்து shape of f orbitals. f orbitals-லையும் அதே மாதிரி தான் 7 subshells. ஸோ அப்போ வந்து இதுக்கும் அதே மாதிரி ஃபார்முலாஸ் இருக்குது. எப்படி வந்து d orbitals வந்து 5 subshell இருக்கும், 5 ஓரியன்டேஷனும், அது மாதிரி f orbitals-க்கு 7 ஓரியன்டேஷன்.